சகானா குட்டி படிக்கிற குக்கூன் ஸ்கூலோட ஆனுவல் டேக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். பாப்பா ஸ்டேஜுக்கு போய் அவார்டு வாங்குறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நான்லாம் இது ஒரு எந்த ஸ்டேஜ்லயும் அவார்ட்லாம் வாங்கினது இல்லைங்க. ஆனா எங்க பாப்பா வாங்குறத பார்க்கும்போது எனக்கு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷங்க. பாப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இறைவணக்கம் பாடல் பாடினாங்க. கையை கியூட்டா வச்சுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு செம அழகா எல்லாரும் பாட்டு பாடினாங்க. இப்போ இந்த குட்டிஸ்லாம் டான்ஸ் ஆட ரெடி ஆயிட்டாங்க. பாப்பாவும் அதுல இருக்கு, வாங்க பாப்போம். எல்லா குழந்தைங்களும் கியூட்டா டான்ஸ் ஆடினாங்க. நிறைய டான்ஸ், திருக்குறள், வில்லுப்பாட்டு, குட்டி குழந்தைகளை மோட்டிவேட் பண்றதுக்காக நிறைய அவார்ட்ஸ்னு இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் சூப்பரா இருந்ததுங்க. மாமா உள்ள போய் பாருங்க பாப்பா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு. பார்த்தா ஷாக் ஆயிருவீங்க. அப்படி என்னடா பண்ணிச்சு? தெர்மாக்கோல்ல மேகம், மலை, ஆறு, ஏரி, கிணறு, குளம், தண்ணி பம்பு, டேச்சலம் சூப்பரா. நாம இறங்கி இருக்கிறது சரியான ஸ்டேஷனான்னு தெரியலையே. மேடம் இது என்ன ஸ்டேஷனு? சபா என்ன வெயில் பா, முடியல. சரி செல்லம், எடுத்துட்டு வா. பாப்பா அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஜூஸ் தான் எடுத்துட்டு வரும். எல்லாத்தையும் குடிச்சிட்டு குளு குளுன்னு ஆயிட வேண்டியதான். என்ன மாமா சாப்பிடுங்க. சாப்பிடு, சமையல் இருக்கு. ரொம்ப டேஸ்டா. என்ன சமையல்? சிக்கன் சூப்பா. குடிக்கணுமா? செம்ம டேஸ்ட் எல்லாம். சூப்பர்டா, தேங்க்ஸ் எல்லாம். அது மொத்தம் ஆயிட்டீங்க. அன்னைக்கு ஒரு நாள் குட்டி குதிரையில குட்டி பாப்பா சகானா குதிரை சவாரி செய்யணும்னு சொல்ல டக்குன்னு அந்த அங்கிள் பாப்பாவை தூக்கி உட்கார வச்சு சிங்கிளா பாப்பாவை ரைடு கூட்டு போயிட்டாரு. பாப்பாவுக்கு ஒரு பக்கம் வெக்கமா இருக்கு, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குங்க. செம ஜாலியா என்ஜாய் பண்ணிச்சுங்க. புசு புசு ஹேர் ஸ்டைலோட அந்த குதிரையை பார்க்கும்போது செம கியூட்டா இருந்துச்சுங்க. என் ஒய்ஃப் அதை தொட்டு தொட்டு பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கிளம்பி புல்லட் ட்ரெயினில் போகலான்னு புல்லட் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போனால் அன்னைக்குன்னு பார்த்து புல்லட் ட்ரெயின் லீவ் விட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ட்ரெயின் எங்களை கிராஸ் பண்ணி போச்சு. விடுவோமா நாங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாரும் சீட்டில் உட்காந்துட்டு 10 ரூபா கொடுத்து 10 டிக்கெட் எடுத்துக்கிட்டு ரவுண்டு போக கிளம்பிட்டோங்க. எங்களுக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி இந்த ட்ரெயினில் ரவுண்டு போகிறது செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்படியே வெளியே எட்டி பார்த்துட்டு எல்லாருக்கும் டாட்டா சாமிச்சுட்டே ஜாலியாக போனோங்க. சகானா குட்டிக்கு தண்ணினாவே ரொம்ப பிடிக்குங்க. நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லணைக்கு தாங்க. இங்கே தண்ணி முட்டிக்காலுக்கு கீழே கொஞ்சமாக ஓடிட்டு இருந்துச்சுங்க. பாப்பாவை கூட்டு போய் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்க இடத்துல விட்டு விளையாட விட்டா பாப்பா ஜாலியா விளையாடிட்டு இருந்துச்சுங்க. நாங்களும் சுத்தி நின்று பாப்பா பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்தோங்க. பாப்பா தண்ணி கடியில இருக்க மண்ணை வச்சு விளையாடுறதும் தண்ணியிலே தியானம் பண்றதும் சாமி கும்பிடுறதும் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. கூடவே நானும் ஒய்ஃபும் ஜாலியா தண்ணியில ஃபன் பண்ணிட்டு இருந்தோங்க. உண்மையாலுமே அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி ஆத்துல தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கிறது செம ஜாலியா சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியே என் ஒய்ஃப் தண்ணியில காலார நடந்துகிட்டு கையில வச்ச மெகந்தியை கழுவிக்கிட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணாங்க. பாப்பாவுக்கு இந்த தண்ணியை விட்டு வரதுக்கு மனசே இல்லைங்க.